தமிழகம் முழுவதுமே நாடாளுமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. வேலூர்லயும் வெயிலுக்கு ஈக்குவலா தேர்தலும் பரபரப்பா அந்த அனல் தீவிரமா வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்புக்கிடையே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளர் திரு கதிரானந்தன் நம்மிடம் இருக்கார். சார், இப்போ வேலூர்ல வெயில் பயங்கரமா இருக்கும், அனல் பயங்கரமா இருக்கும், தேர்தல் அனலும் பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்கு. எப்படி பரபரப்பா இயங்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்களுக்கு என்ன வேலூர் புதுசா உள்ளூர்காரன், இந்த வெயிலும் தெரியும், இந்த குளிரும் தெரியும். ஆகையால எங்களுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மக்கள் கிட்ட கொண்டு போய் போகும்போது மக்கள் அந்த அரசியல் அனலை நல்லா உள்வாங்கிக்கிறாங்க. எல்லாம் மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க கருத்துக்களை சும்மா சொல்ற வழிய அவங்க எல்லா கருத்துக்களும் தானா அவங்கள தயார் நிலையில இருக்காங்க. ஆமா, திமுக அரசுடைய திட்டங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? எந்த திட்டத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு உங்களுடைய பிரச்சாரத்தில் பார்க்க முடியுது? நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தேர்தல் வாக்குறுதிகள். இந்த ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் மக்களுக்கு அடிப்படையா தேவையான வாக்குறுதிகள். ஒன்னு கூட அலங்கார வாக்குறுதிகள் கிடையாது. உதாரணத்துக்கு கடன் தள்ளுபடி, மாணவர்கள் படிப்பதற்காக கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்வி கடன், அது ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி, கிராமப்புற பகுதிகளெல்லாம் அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. அதை விட கிராமப்புற பகுதியில் ஏரி வேலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை இப்பவே மத்திய சர்க்கார் படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சு. ஆனா நம்ம முதலமைச்சர் அதோட தாத்விகத்துக்கு புரிஞ்சு ரொம்ப அற்புதமாக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி 400 ரூபாய்க்கு அதுக்கான ஊதியத்தை கொடுக்கறேன்னு சொன்னார். பெரிய வரவேற்பு அது. அது மட்டும் இல்லாம விலைவாசி ஏற்றம் பாருங்க, ஒவ்வொரு வீடையும் பாதிச்சிருக்கு. சிலிண்டரோட விலை 1200 ரூபாய் இருக்கக்கூடிய சிலிண்டரோட விலையை 500 ரூபாய்க்கு கொடுக்கறன்னு பெரிய வரவேற்பு. நான் என்னோட ஓப்பனிங் ஸ்பீச்சிலேயே அதை தான் முதல்ல மென்ஷன் பண்ணி பேசுவேன். அதே மாதிரி முதலமைச்சரோட பெட் ஸ்கீம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகளிர் சுயோதி குழுக்கள், அதோட கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம், மேற்கொண்டும் அவங்களுக்கு கடன் உதவி பண்றோம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. இவைகள்லாம் தமிழ்நாடு அல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அறிக்கைகள். உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டம். ஆனா இன்னைக்கு கனடா நாட்டிலேயே அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய வகையில பண்ணிட்டு இருக்கார். பெரிய வரவேற்பு இருக்கு. உங்களோட பிரச்சாரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம், நல்லா தொடர்ந்து பேசிட்டு வர்றீங்க. காலையில இருந்து திட்டமிடல் எப்படி இருக்கு? பிரச்சார திட்டமிடல் இருக்கு, உணவு சாப்பிடுறீங்களா, தூங்குற டைம் எப்படி இருக்கு? அதை பத்தி அதுல எவ்வளவு திட்டமிடல் இருக்கு? எனக்கு என்ன இருக்கு, காலையில கரெக்டா 7 மணிக்கு பிரச்சாரத்தை துவங்குறோம், நைட்டு 10 மணிக்கு முடிக்கிறோம். அதனால முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. எல்லாத்த விட எங்களுக்கு கொஞ்சம் இந்த வெயிலுன்றது இருந்தாலும் கூட மக்கள் கிட்ட நாங்க போகும்போது, மக்களை சந்திக்கும் போது அவங்க காட்டுற ஆரவாரம் இருக்கு, அதுல ரொம்ப பெரிய விஷயம். உதாரணத்துக்கு மகளிருக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமை திட்டம், அந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு நம்ம முதலமைச்சர். என்ன வரவேற்புன்றீங்க? அவங்க சொல்றாங்க முதலமைச்சர் சொல்லிருக்காரு, யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கோ தகுதி அடிப்படையில் கண்டிப்பாக விடுபட்டவர்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. பெரிய வரவேற்புங்க அது. அதை இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு மோடி ஆட்சி இதுக்கெல்லாம் நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி தடை பண்ணுதுன்னு சொல்லும் போது மக்கள் முகத்தில் அந்த கோபமும் அந்த தாக்கமும் வெளிப்படுது. அதுதான் நம்ம முதலமைச்சர் சொல்றது. முதலமைச்சர் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மகளிரை சென்று அடைந்திருக்கிறார், திட்டங்களை கொண்டு சேர்த்து இருக்கிறார். மகளிராக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட மக்களையும் நம்ம முதலமைச்சர் திட்டங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார், சென்று சேர்ந்து இருக்கிறது என்பது திட்டவட்டமாக இந்த பிரச்சாரத்தில் தெரியுது. கடந்த தேர்தலில் வேலூர் தொகுதி பரபரப்பா இருந்துச்சு. தேர்தல் முடிவுகளை வர கடைசி வரைக்கும் ஒரு இழுபறியில நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த முறை களம் எப்படி இருக்கு? உங்களுக்கு போட்டியா நீங்க யாரை கருதுறீங்க? திமுகவுக்கு போட்டியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் அதே போல அதிமுகவும் ஒரு கள்ள கூட்டணி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பாரதிய ஜனதா கட்சி மேல என்ன கோபங்கள் தாக்கங்கள் இருக்கோ அவை அனைத்தும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக மேலேயே இருக்கு. அதனால களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. அதற்காக மக்கள் ஆரவாரமாக காத்து கொண்டிருக்கிறார் தேர்தல் நாளுக்கு. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.